புதுச்சேரிக்கு சுற்றுலா வருவது போல் டிப்டாப் உடை அணிந்து விலை உயர்ந்த KTM இருசக்கர வாகனங்கள் உட்பட 5 இருசக்கர வாகனங்களை திருடி பைக் சாகசத்திற்கு பயன்படுத்திய சென்னையைச் சேர்ந்த 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த நிலையில் இது குறித்த CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை அம்மன் கோவில் வீதியில் வசித்து வருபவர் சல்மான். இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 1ஆம் தேதி அன்று தனக்கு சொந்தமான யமகா வாகனத்தில் கடற்கரைக்கு சென்றுவிட்டு இரவு தனது பைக்கை அவரது வீட்டு வாசலில் பூட்டிவிட்டு உள்ளே சென்றவர் மறுநாள் காலை 8 மணி அளவில் பணிக்கு செல்வதற்காக வந்து பார்த்தபோது அவரது இருசக்கர வாகனம் மாயமானது. இதேபோல் அதே தெருவில் செல்வி என்பவரது வீட்டிற்கு வந்த அவரது உறவினரான மதன்குமார் என்பவரின் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான KTM பைக்கும் மாயமானதை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர்கள் அந்த வீதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவை ஆய்வு செய்ததில் 4 வாலிபர்கள் டிப்டாப் உடை அணிந்து கொண்டு முதுகில் பை மாட்டிக்கொண்டு நடந்து சென்று ஒருவர் யமகாவையும் மற்றொருவர் KTM வாகனங்களையும் எடுத்துச் செல்வது பதிவாகி இருந்தது. இதனையடுத்து CCTV காட்சிகளுடன் சல்மான் மற்றும் மதன் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதற்கிடையே அதே வாலிபர்கள் அதே பகுதியில் அஜய் என்கிற பழக்கடை வியாபாரியிடம் KTM வாகனமும் முதலியார்பேட்டையில் ஒரு பல்சர் வாகனமும் திருடி சென்றிருப்பது தெரிய வர இந்த வழக்கை கிழக்கு குற்றப்பிரிவு போலீசாருக்கு மாற்றம் செய்து கிழக்கு கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். அதன் பேரில் போலீசார் CCTV காட்சிகளை அண்டை மாநிலமான தமிழகத்திற்கு அனுப்பி விசாரணை செய்ததில் திருட்டில் ஈடுபட்டது இருசக்கர வாகன திருடர்களான சென்னை அம்பத்தூரை சார்ந்த தண்ணீர் கேன் சப்ளை செய்யும் சந்தோஷ், மெக்கானிக் லோகு மற்றும் கட்டிட தொழிலாளி ஸ்ரீஹரி பிரசாத் மற்றும் ஒரு சிறார் என தெரிய வர மூவரையும் சென்னையில் கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை செய்ததில் புதுச்சேரிக்கு கடந்த 25ஆம் தேதி சுற்றுலா வந்தவர்கள் மது அருந்திவிட்டு நகர பகுதிகளில் நோட்டமிட்டு கடந்த 2ஆம் தேதி விடியற்காலை நேரத்தில் உருளையன்பேட்டை பகுதியில் 2 KTM பைக் மற்றும் ஒரு யமகா பைக்குகளை திருடி சென்று சென்னையில் பதுக்கி வைத்துவிட்டு மீண்டும் கடந்த 5ஆம் தேதி புதுச்சேரிக்கு வந்து ஒரு KTM மற்றும் முதலியார்பேட்டை பகுதியில் 2 பல்சர் பைக்குகளை திருடி சென்றதாக தெரிவித்துள்ளனர். மேலும் வாகனங்களை திருடி பைக் சாகசத்திற்கு பயன்படுத்தியதாகவும் தெரிவித்ததை அடுத்து அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.